உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்வு தரும் இறை வார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சிக்கு வருக என்று தந்தையர்கள் நாங்கள் இருகரம் குவித்து வரவேற்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 18ஆம் ஞாயிறுக்குரிய வாசகங்களை நாம் கலந்துரையாட இருக்கின்றோம். மனிதர்களாகிய நாம் அகத்திலே ஒரு விடுதலை கொண்டு வாழ வேண்டும். எப்படிப்பட்ட விடுதலை கிறிஸ்துவின் சீடர்கள் கொண்டிருக்க வேண்டும்? எப்படிப்பட்ட மனப்பாங்கை அவர்கள் அகத்திலே விழிப்புணர்வோடு கொண்டிருக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஆண்டவர் இயேசு நற்செய்தியிலே நமக்கு எடுத்துச் சொல்லுகிறார். கூட்டத்திலிருந்து ஒருவர் ஆண்டவர் இயேசுவை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார். போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டுக் கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்று அவர் கேட்கிறார். முக்கியமான ஒரு கேள்வி. அவருக்கு அது தலைவடிக்கிற பிரச்சனை. ஆனால் ஆண்டவர் அதிலே நமக்கு அழகான படிப்பினையை சொல்லித் தருகிறார். லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 13 முதல் 21 முடிய உள்ள வசனங்கள் இன்றைய நற்செய்தியாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. தந்தை அவர்களே, அறிவற்ற இந்த செல்வனின் ஓமையிலே நாம் என்ன படிப்பினைகளை கற்றுக்கொள்கிறோம்? ஒருவர் கேட்கிறார், போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டு கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும். இது பங்காளிகளுடைய பிரச்சனை, பங்குக்குரியவருடைய பிரச்சனை, சொத்து பிரச்சனை. எல்லா ஊர்லேயும், எல்லா வீட்லேயும், எல்லா நாட்டிலையும் நடக்கிற ஒரு பிரச்சனை. இந்த உலகளாவிய ஒரு பிரச்சனையை எடுத்து உலகம் முழுவதுக்கும் ஒரு அருமையான செய்தியை லூக்கா ஆண்டவர் வாயிலே வைக்கப் போகின்றார். அதுதான் இந்த பின்புலமாக பார்க்கின்றோம். பொருளாசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். 1 தீமோத்தேயு 6:10. ரோமையரிடையே ஒரு பழமொழி உண்டு. அது என்ன பழமொழி என்றால், பணம் என்பது கடல் நீரை போன்றது. எவ்வளவு அதிகமாக ஒரு மனிதன் குடிக்கிறானோ அந்த அளவுக்கு தாகத்தை அவனுக்கு கொடுக்குமா. இந்த சொத்து பிரிக்கிறது என்பது அவர்களோடு இருந்த ஒரு இஸ்ராயல் மக்களிடையே இருந்த, யூத மக்களிடையே இருந்த ஒரு பாரம்பரிய பழக்கம். என்னவென்றால், தலைச்சனுக்கு என்ன பங்கை கொடுக்க வேண்டும், 2 பங்கை தலைச்சனுக்கு கொடுக்க வேண்டும் என்று இணைச்சட்டம் 21:17 இருக்கும். அந்த சொத்து யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி எண்ணிக்கை நூல் 27ஆம் அதிகாரம் 8லிருந்து 11 வரைக்கும் ஆசிரியர் தெள்ள தெளிவாக சொல்லுவார். மகனுக்கு கொடுக்க வேண்டும், மகன் இல்லை என்றால் மகளுக்கு கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் சகோதரருக்கு, அவருடைய சகோதரருக்கு கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் குடும்பத்தில் யாராவது நெருங்கி ஒருவர் கொடுக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் சொத்து ஒரு குலத்திலிருந்து இன்னொரு குலத்துக்கு மாற்றி கொடுக்கப்படக்கூடாது என்று சொல்லி எண்ணிக்கை நூல் 36:7லிருந்து 9 வரைக்கும் படிக்கலாம். ஆனால் இந்த மனிதனுடைய பிரச்சனை, தந்தை அவங்க சகோதரர்களுக்கு 2 பங்கு கூட்டுரிமையாக விட்டு சென்றிருக்கிறார். இப்ப இதுல சிக்கல் என்னன்னா, சொத்தா அல்லது சகோதர பாசமா? அந்த 2க்கும் இருக்கின்ற மன போராட்டத்தின் ஏற்படையில் அவன் எதை தேர்ந்தெடுக்கிறான் என்றால் சொத்தை தேர்ந்தெடுக்கிறான். எனக்கு செல்வம் தான் பிரச்சனை, என் தம்பியோ அண்ணனோ எப்படி போனா எனக்கு என்ன, எனக்கு அந்த 1 ஏக்கரோ ஈவன் 10 சென்டா இருந்தாலும், 1 சென்டா இருந்தாலும், 1/2 சென்டா இருந்தாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஒரு அடியா இருந்தாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆமா, 1 அடியா இருந்தாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த ஒரு மனப்பான்மையின் வழியாக ஆண்டவர் அருமையான படிப்பினையை கொடுப்பதாக இந்த உண்மையை நாம் பார்க்கலாம். எல்லா மனிதருமே ஏதாவது செல்வம் வேண்டும். செல்வம் என்றாலும் இன்றைக்கு உலகத்தில் வாழ முடியாது. ஆனால் அந்த செல்வம் பேராசையாக மாறிவிடக்கூடாது அப்படின்றா இன்றைக்கு வரக்கூடிய இந்த ஒரு அடிப்படை கருத்தாக ஆண்டவர் நமக்கு முன்னெடுத்து வைக்கிறார். ஆனால் பல குடும்பங்கள், பல இடங்கள் இன்றைக்கு பிளவுபட்டு பகையாகி வெறுப்பாகி அவர்கள் கொலை, பழி என்றெல்லாம் இருப்பதெல்லாம் இந்த சொத்து பிரிப்பிலே தான். ஆகவே இது குறித்து ஒரு தெளிவான சீடத்துவ பார்வையை இயேசு தருவது போல் தெரிகிறது, இல்லையா? சீடத்துவத்தை முக்கியப்படுத்துகின்ற, மையப்படுத்துகின்ற லூக்கா இந்த சொத்து, வெல்த் என்று சொல்லுறோமே, இந்த ஆதாயங்கள், பொருள் ஆதாயங்கள், இதை பற்றி நிறைய பேச போகின்றார். தொடர்ந்து நாம் அதை பார்க்க போகின்றோம். லூக்காவுக்கே கை தேர்ந்த ஒரு கதை இது, செய்தி அது. இந்த சொத்து எப்படி நமக்கு இறை அரசு பயணத்திற்கும் சீடத்துவத்திற்கும் தடையாக இருக்கும் என்பதை பல கோணங்களில் எச்சரிக்கப் போகிறார். அது இன்றைக்கு ஒரு எச்சரிக்கை இப்படி தான் ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், பேராசைக்கு இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாக இருங்கள் சொன்னாங்க. பேராசை, எனக்கு ஏதோ ஒன்று சின்ன துணுக்கு படித்த ஞாபகம் வருது. ஆசைக்கும் பேராசைக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டாங்க. ஆசை நான் அழகாக இருக்கணும்னு ஆசைப்படுறது ஆசை. என்னை போல வேறு யாருமே அழகாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது பேராசை அப்படின்னு சொல்லுவோம். அதே பொருளுக்கு வைக்கும் போது எனக்கு வேண்டியது இருக்கணும்னு கேட்கறது எல்லாரும் ஆசைப்படலாம்.
அதுதான் நம்ம நீடுன்னு சொல்லுவோம், தேவை என்று சொல்கிறோம். அது கிரீடா, அந்த பேராசையாக மாறும்பொழுது தான் ஆபத்து இருக்குது, அழிவு இருக்கின்றது. அதுதான் இன்றைய இயேசுடைய ஓமை, இயேசு கையாளுகிற ஓமை. மீண்டும் ஓமையுடைய அருமையை இங்கே பார்க்கின்றோம். 2 பகுதிகளாக பார்க்கிறோம். முன் பகுதியை பார்த்தென்றால் மிக சிறப்பானது, ஆசீர்வாதமானது, அவருடைய செல்வ செழிப்பு அதெல்லாம். இந்த ஓமையுடைய பின்புறத்தை பார்க்கும்போது, 2ஆம் பாகத்தை பார்க்கும் பொழுது பெரும் ஆபத்தாக அது போய் முடிவதை நாம் பார்க்கிறோம். நல்ல வேளை கடவுள் வந்து வானகத்தை படைச்சு மேலே வச்சுட்டான், இல்லைன்னா அதையும் நம்பால் பிளாட் போட்டு கூறு போட்டு வச்சிருப்பான் அப்படின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பேராசை என்பது இறையாட்சி கதவை அடைத்துவிடும் என்று சொல்லி ஆண்டவர் அருமையான உண்மையை சொல்லுகிறார். அதாவது 17ஆம் வசனம் அதை சொல்லும் பொழுது, நான் என்ன செய்வேன், அதாவது ரீசன் வித் himself, யாரிடமும் கேட்கல, தனக்குள்ளே பேசிக்கொள்ளுகிறான். ஏன்னா பேராசை இருக்கிறவர்கள் பிறரோடு பகிர்ந்து கொள்ள விரும்பவே மாட்டார்கள். எனக்கு என்னுடைய, அதனால இந்த 17-18 வசனங்களில் பார்க்கும் பொழுது நான் என்ற வார்த்தையை மட்டும் அவன் 6 முறை பயன்படுத்துவதாக விழியறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அதே நேரத்தில் எனது என்ற வார்த்தையை 5 முறை பயன்படுத்துகிறான். இவ்வளவும் கொடுத்த ஆண்டவருக்கு அவன் நன்றி சொல்லலை. ஆண்டவர் இந்த செல்வத்தை கண்டிக்கிறார், அவனுடைய மனப்பாங்கை தான் கண்டிக்கிறார். அவ்வளவு கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லலை. இவ்வளவுக்கு உதவி செய்த ஒரு வேலையாட்களை கூட அவன் நினைத்து பார்க்கவில்லை. அதாவது அவனுடைய வார்த்தைகள்லாம் எவ்ரிதிங் இஸ் ஐ அண்ட் மை. அதுதான் மிகப்பெரிய பேராசையினுடைய விளிம்பு நிலை. அந்த நிலையில் இருக்கு உச்சக்கட்டம். அதைத்தான் ஆண்டவர் இங்கே சாடுகிறார். அது செல்வம் தேவைதான், ஆனாலும் என்ன பண்ண, செல்வத்தையே அவன் கடவுளாக்கி விட்டான். இனி எனக்கு கடவுள் தேவையில்லை, இந்த உலகம் தேவையில்லை, வேறு யாரும் தேவையில்லை. ஜூட் சொன்னது போல் நான் மட்டும் மகிழ்ச்சியாக இருக்கணும், அதனால் எனக்கு மட்டும் தேவையான எல்லாத்தையும் பல்லாண்டுகள் மகிழ்ச்சியோடு ஆண்டு சொல்ல அறிவிலியே அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயு 5:22 நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் வந்து தன்னுடைய சகோதரனை அறிவிலியே அப்படின்னு சொல்கிறவன் எரி நரகத்துக்கு ஆளாவான்னு சொல்லி அவ்வளோ கடுமையாக சொல்கிற ஆண்டவர் இங்கே ஒருத்தன் அறிவிலியேன்னு சொல்கிறான்னா எந்த அளவுக்கு ஆண்டவர் இவன் மேலே ஒரு கடுப்பாக இருந்திருப்பார். அதனால் அந்த வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்தி இருப்பார். இந்த செல்வந்தனை பற்றி சொல்லும் பொழுது லூக்கா அல்லது ஆண்டவர் இயேசு இப்படி ஆரம்பிக்கின்றார். செல்வனாய் இருந்தவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. இது கடவுளுடைய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் எப்படி வீணடிக்கப்படுகிறது, அந்த ஆசீர்வாதம் எப்படி அவனுடைய அழிவுக்கு காரணமாக அவன் மாற்றிக்கொள்கிறான், அதுதான் அங்கே பெரிய சவாலாக பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே யூதர்களுடைய பின்னமைவிலே பொருட்கள் இருப்பது, செல்வங்கள் இருப்பது ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளமாக நாம் தொடக்க நூலிலே படிக்கின்றோம். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருந்தார். அதற்கு ஒரு வெளிப்படையான அடையாளம் அவருடைய சொத்து சுகங்கள். தொடக்க நூல் 13:2 படிக்கிறோம். அப்பொழுது ஆபிரகாம் கால்நடைகளும் வெள்ளியும் தங்கமும் கொண்ட பெரிய செல்வராக இருந்தார். அப்போ ஆபிரகாம் பாவியா கெட்டவரா? செல்வம் இருப்பது கடவுளுடைய ஆசீர்வாதம். அதே தொடக்க நூல் மீண்டும் சொல்லுகிறது. தொடக்க நூலில் 26ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கின்றோம். 13-14 அவர் ஆபிரகாம் செல்வமுடையவராய் ஆனார், செல்வத்திற்கு மேல் செல்வம் பெற்று மாபெரும் செல்வரானார். செல்வத்திற்கு மேல் செல்வம் பெற்று மாபெரும் செல்வரானார். மேலும் அவருக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் இருந்தன, வேலைக்காரர் பலர் இருந்தனர். எனவே பிலிஸ்தியர் அவர் மீது பொறாமை கொண்டனர். அந்த அளவுக்கு அவர் செல்வம் ஒரு ஆசீர்வாதம் தான். ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை வைத்து கொண்டு இவன் நாய் பெற்ற செங்கம்பழம் சொல்லுவோம்ல, அது அந்த மாதிரி அவன் எப்படி வாழ்கிறான் என்பதுதான் இவனுடைய பிரச்சனை. என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அன்னைக்கு விளைபொருள் நிரம்ப இருக்கிறது, சேர்த்து வைக்க இடமில்லை என்று எண்ணினான். அப்போ என்ன, யார்கிட்ட போய் ஆலோசிக்கணும், யார்கிட்டயே போய் கலந்து ஆலோசித்து கேட்கணும். அவனுக்கு உறவுக்கே ஆள் கிடையாது, யார்கிட்ட போய் பேசுவான் யார்? எனவே அவன் அந்த ஒரு மனநோயாளி மாதிரி இருக்கிறான். அவன் பேசுறதுக்கு ஆள் இல்லை, தனிமையாக நிற்கின்றான், தன்னை தனிமைப்படுத்தி கொண்டான். எனவே தன்னிடமே எல்லா கேள்வியும் கேட்டு தானே பதிலையும் பெறுகின்றான். நான் என்ன செய்வேன் என்று கேட்டு அதற்குரிய பதிலையும் அவனை திட்டமிட்டு கொடுவதை பார்க்கின்றோம். 2 வகையான மனநிலை. அவன் சொல்றப்ப என் நெஞ்சமே பல்லாண்டுக்கு தேவையான, ஏன்னா அவனுக்கு களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறது இடம் இல்லையா. அவனுக்கு என்ன பிரச்சனைனா, நிறையா இருக்குதுன்னு பிரச்சனை, இன்னும் நிறையா இருக்குது, அதெல்லாம் எங்கே வைக்கிறது? ஒருவேளை களஞ்சி இன்னொன்று கட்டணுமா, இன்னொரு பில்டிங் கட்டணுமா, இன்னொரு பெரிய பெரிய கூடாரம் கட்டி அதில் பதுக்கி வைக்கணுமா அப்படின்னு சேர்ந்த பல்லாண்டுக்கு தேவையான இப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றது, அறிவிலியே இன்னைக்கு நேற்று நீ செத்துருவேன், என்ன உனக்கு அவ்வளோதான். அதாவது இந்த யோபு சொல்லுகின்ற வார்த்தைகள், நான் நிர்வாணியாய் பிறந்தேன், நிர்வாணியை இந்த உலகத்தை விட்டு செல்கிறேன். ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். அந்த மனப்பான்மை எல்லாம் கொடுத்தது ஆண்டவர் கொடுத்தது அப்படின்றது. இவனுடைய பிரச்சனை என்னவென்றால் செல்வம் அல்ல, செல்வம் சேர்த்து வைப்பதல்ல, அந்த சுயநல பதுக்கல். தனக்கு மட்டும்தான், யாருக்கும் கொடுக்கக்கூடாது, தனக்கு மட்டும் என்ற சிந்தனையை ஆண்டவர் இங்கே சுக்குநூறாக மாற்றுகின்றார்.
அது செல்வம் சேர்க்க தெரிந்த அந்த செல்வனுக்கு அந்த செல்வத்தை எப்படி பயனுள்ள விதத்தில் செலவு செய்யணும் அப்படின்னு தெரியாமல் போயிட்டான். இந்த செல்வன் என்ன செய்கிறான் பார்த்தீங்கன்னாக்கா, தன்னுடைய தானியத்தையும் பொருள்களையும் சேர்த்து வைக்க தன்னுடைய களஞ்சியங்களை இடித்து பெரிதாக்குவேன் என்று சொல்கிறான். அப்போது இதுதான் பதுக்கல் என்று சொல்கிறோம் இன்று கூட. பதுக்கல் என்பது தன்னுடைய சுய நலத்திற்காக, சுய தேவைக்காக, தன்னுடைய குறுகிய எதிர்கால திட்டத்துக்காக எல்லாவற்றையும் மக்களுக்கு இல்லாமல் ஆக்கி கொண்டு தனக்கு மட்டும் வைத்துக் கொள்ளுதல். இன்றைய ரொம்ப பொதுவான இருக்கின்ற சமூக தீமைகள் ஒன்று இந்த பதுக்கல். எல்லா இடத்துலையும் பார்க்கின்றோம். அந்த பதுக்கலுக்கு இவன் ஒரு உதாரணமாக இருக்கின்றான். அவன் என்ன பேசுகிறான், யாரிடம் பேசுகிறான் என்று சொன்னோம், தன்னோடு பேசுகிறான். அந்த வார்த்தை முக்கியமான என் நெஞ்சமே. அந்த கிரேக்க வார்த்தையில் சுகே என்று சொல்வார்கள். சுகே அதான் சைக்காலஜி, இந்த வார்த்தையிலேருந்து தான் வருது சுகே. அதாவது தன்னுடைய மனதுக்குள் பேசுகிறான். இதே திருப்பாடல் ஆசிரியர் எனக்கு ரொம்ப பிடிச்சமான அந்த 103வது திருப்பாடல் நம்முடைய பிரிந்த சகோதரர்கள் அடிக்கடி பயன்படுத்துகிற என் நெஞ்சே ஆண்டவரை போற்றிடு. அந்த திருப்பாடல் ஆசிரியர் நெஞ்சுக்கிட்ட பேசி என்ன சொல்கிறார், நீ ஆண்டவரை போற்றிடு. இவன் அதே நெஞ்சுக்கிட்ட எப்படி பேசுகிறான், தன்னுடைய உள்ளத்துக்கிட்ட தன் நெஞ்சத்தில் வந்து நீ 3 காரியங்களை அழகாக சொல்கிறான் பாருங்களேன். ஓய்வெடு, உண்டு குடி, மகிழ்ச்சியில் திளைத்திடு. இந்த ஓமையுடைய மையமே இதான்னு பார்க்குறேன். அவன் வந்து எதை எதிர்பார்த்தான், எதை திட்டமிட்டான் என்று பார்க்கும் பொழுது இந்த 4 காரியங்களை தான் அவன் திட்டமிடுகின்றான். இதான் வந்து கிரேக்க தத்துவத்திலே எபிகுரியனிசம் என்று சொல்வார்கள். அதாவது சாப்பிட்டு வாந்தி எடுத்துட்டு மறுபடியும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி தனக்கு எவ்வளவு கிடைக்குமோ நிரப்ப முடியுமோ நிரப்பிக்கணும், களஞ்சியங்களை பெருசாக்கிக்கணும். ஆனால் இந்த அறுவடைக்கு உழைத்தவர்கள் எத்தனை பேர், இதுக்கு எத்தனை பேருக்கு இது பகிர்ந்து தரப்பட வேண்டும், அதெல்லாம் நினைக்காத அவனுடைய அந்த கோட்பாடு, அதாவது கட்டுப்பாடு இல்லாத இன்ப கோட்பாடு, இன்னைக்கு சொல்லலை ஹெடோனிசம். ஆனால் அவன் வந்து ஓய்வெடுக்கணும், சாப்பிடணும், குடிக்கணும், மகிழ்ச்சியை திளைத்திடணும். ஒரு சைக்கிள் திரும்ப சுழற்சி செஞ்சிட்டே இருக்கிறது தான் அவனுடைய வாழ்க்கை என்று அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மிகுதியான செல்வத்தை கொண்டிருப்பதால் வாழ்வு வராது. ஆனால் செல்வத்தை கொண்டிருப்பவர் கடவுள் முன்னிலையில் செல்வமுடையவராய் இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு இங்கே படிப்பினையாய் சொல்லப்படுகிறது. கடவுள் முன்னிலையில் செல்வம் உள்ளவராய் இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? அந்த வார்த்தைக்கான அர்த்தம் 3 அர்த்தங்கள் கொள்ளலாம். ஒன்று, கடவுள் கொடுத்த அனைத்து ஆசீர்வாதத்திற்கும் நன்றி உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது கடவுள் முன்னிலையில் செல்வம் உள்ளவராய் நாம் இருப்போம். இரண்டாவது, கடவுளின் பங்கை திருப்பி தருகின்ற பணியாளர்கள் நாம், ஸ்டூவர்ட்ஸ் என்று சொல்லுவார்கள். எனக்கு ஆண்டவர் கொடுத்தார், நான் ஆண்டவருக்கு அதை திருப்பி தரணும், பணியாளர்கள் தான் நாம். அப்போ வந்து நான் கடவுள் முன்னிலையில் செல்வம் அதிகமாக இருப்பவனாய் நான் இருப்பேன். மூன்றாவது, பிறரிடம் தாராள மனப்பான்மையோடு இருத்தல். ஆக இந்த 3 சிந்தனைகளை உள்ளடக்கிய வாசனம் தான் அந்த கடைசியாக சொல்லப்படுகின்ற வசனம். இந்த லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரத்தில் கூட நாம் பார்க்கிறோம். சக்கேயு இயேசுவை சந்திப்பதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னா உலக மக்களுடைய பார்வையில் அவர் பணக்காரராக இருந்தார். ஆனால் எப்போ ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே என்னுடைய சொத்தில் பாதி ஏழைகளுக்கு கொடுத்துறேன், யாரையாவது அதை ஏமாத்திருந்தால் 4 மடங்கு திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த கொடுக்கக்கூடிய அந்த மனப்பான்மை வந்தபோது அவன் கடவுள் முன்னிலையில் பணக்காரராய் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இந்த ஓமையில் 20ஆம் வசனம் மிக மிக புரட்டி போடுகின்ற ஒரு செய்தியாக நான் பார்க்கின்றேன். இவன் பேசிட்டான், ஆனால் கடவுள் அவனிடம், விவிலிய ஆராய்ச்சியிலே சொல்கிறார்கள், எந்த ஒரு ஓமையிலும் கடவுள் குறுக்கிட்டு பேசியதாக சொல்லப்படவே இல்லை. இந்த ஒரு ஓமையில் மட்டும்தான் கடவுள் குறுக்கிடுகின்றார். அப்போது இது ரொம்ப சீரியஸான மேட்டர். ஏன்னா எல்லாம் கடவுள் குறுக்கிட மாட்டாரே, அப்போ அவரே குறுக்கிடார் என்பது முக்கியமானது. குறுக்கிட்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, அறிவிலியே, அஃப்ரோன் அப்படின்னு சொல்லி நம்ம கிரேக்கத்தில் சொல்கிறோம். அந்த அறிவிலியே இந்த வார்த்தை. ஏன் அவன் அறிவிலியே ஆகிறான்? விவிலிய பின்னணியில் பார்க்கும்போது, அதாவது புரியாமை, தெரியாமை, ஏதோ ஒன்று அவன் தெரியாமல் போயிட்டான், முக்கியமானதை இழந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிலியே. ஏன்னாக்கா நான் நினைக்கிறேன் 3 காரியங்களை அவன் மிஸ் பண்ணிட்டான். ஒன்று, அங்கு கடவுள் இல்லை, அவனிடம் கடவுளை பற்றி எந்த ஒரு சிந்தனையும் இல்லை. அவனுடைய இவ்வளவு ஆசீர்வாதங்கள் நீ சொன்ன மாதிரி நன்றியும் கிடையாது, எங்கிருந்து யார் கொடுத்தது என்று கேட்க. 2வது நாம் பார்க்கிறோம், மனிதர்கள் யாருமே இல்லை அவனுக்கு, பேசுறதுக்கு கூட ஆள் இல்லை. அவன் தன்னோடு தான் பேசிக்கிறான், கொடுப்பதற்கும் ஆள் இல்லை, பகிர்வதற்கும் ஆள் இல்லை அவனுடைய கணக்கில். கடவுளும் இல்லை, மனிதரும் இல்லை. 3வதாக தானும் தன்னுடைய உண்மை நிலையும் அங்கே இல்லை. ஏதோ ஒரு பொய் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கான். பெருசாக கட்டி களஞ்சியங்களை நிம்மதியாக வாழலாம். அது மாதிரி ரொம்ப கிளவராக செக்யூராக இருக்கிறாராம். அதாவது புத்திசாலித்தனமாக தன்னுடைய பாதுகாப்பை தக்க வச்சுக்கிட்ட மாதிரி. அப்போ தானும் இல்லை, கடவுளும் இல்லை, மனுஷரும் இல்லைன்னு சொல்லும்பொழுது அது அந்த வெறுமை, அதை தான் அவர் அறிவிலியே என்று சொல்கிறார். 3வது அந்த ஆண்டவருடைய இதில் வந்து இன்றிரவே, இது லூக்காவுக்கே உரித்தான ஒரு வார்த்தை. இந்த இன்று
எனக்கு எது உடனே எதிரொலிக்குதுனாக்கா, சிலுவையில் இயேசு சொல்கிறார், இன்றே நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பாய். இன்றைக்கு அவர் வந்து தாமதிக்க இறையாட்சி என்பது, சீடத்துவம் என்பது டிலி டேலிங் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, விளையாட்டா தள்ளி போட்டு அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு நீ என்ன பதில் கொடுக்க போகிற, அதான் முக்கியமானது. இன்று இந்த வீட்டு, நீ சொன்ன இந்த 19 அதிகாரம் சக்கேயு, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. அதெல்லாம் தாமதிக்கப்படாத ஒன்றுகள். அதே மாதிரி இந்த வானதூது அறிவிப்பு, இன்று உங்களுக்கு மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி. லூக்காவுக்கு வந்து இந்த இன்று ரொம்ப முக்கியமானது. அன்னைக்கு வந்து என்னத்தான் இன்று இரவே, ரொம்பலாம் வெயிட் பண்ண மாட்டேன், உனக்கு டைம் கிடையாது, அவகாசமே கிடையாது, இன்று இரவே. எனவே ஆண்டவருடைய இந்த குறுக்கீடு இந்த ஊமையில் மட்டும் இருப்பது மட்டுமல்ல, இந்த குறுக்கீடும் பயங்கரமான ஒரு குறுக்கீடாக இருக்கிறது. அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவை ஆகும்? பதில் கேட்கிறார். பதிலே இல்லாத ஒரு கேள்வி அது. மனித வாழ்க்கை ஒரு மறைபொருள். இன்றைய விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது? மனித வாழ்க்கை ஒரு விபத்து என்று சொல்லுகிறது. அதற்கு பொருள் இல்லை என்றுதான் இன்றைய விஞ்ஞானம் சொல்லுகிறது. ஆனால் சமயங்கள், குறிப்பாக யூத சமயம், கிறிஸ்தவ சமயம், மனித வாழ்க்கை கடவுள் தந்த ஒரு கொடை என்று அதை நமக்கு சொல்லித் தருகிறது. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலான இந்த வாழ்க்கை, பிறப்பை நமக்கு 10ஆம் மாதம் என்று சொல்லி வைத்த கடவுள் இறப்பு எப்பொழுது என்று ரகசியமாக வைத்திருக்கிறாரே, இதற்கு இடையில் இருக்கிற இந்த கொஞ்ச கால வாழ்க்கையை நாம் பொருளுள்ளதாக வாழ அது நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பழைய ஏற்பாட்டில் சபை உரையாளர் என்று ஒரு ஞானியின் நூல் இருக்கிறது. தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து அனுபவித்ததை, இந்த வாழ்க்கையை பற்றி அவர் கண்டறிந்ததை அவர் நமக்கு எடுத்து சொல்லுகிறார். சபை உரையாளர் கிரேக்க முறையில் எக்லேசியாஸ்டஸ் என்று சொல்லுவார்கள், எபிரேய மொழியில் கொஹெல்லத் என்று சொல்லுவார்கள். இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? ஒரு சபையில் உரையாற்ற தகுதியான நபர். அதனால தான் சபை உரையாளர். இன்னும் சொல்ல போனால் ஒரு பொது சபையில் பேசுவதற்கு தகுதியானவருடைய ஞானத்தை உணர்த்துகிறது. அதனால தான் இந்த புத்தகமானது கிமு 3ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டிருக்கலாம் என்று அறிஞர்கள் கருதுகிறார்கள். இந்த சபை உரையாளர் உலகத்தை பார்க்கிறார். மனிதனுடைய வாழ்க்கை குறுகியது, முரண்பாடானது. அதே நேரத்தில் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் காணப்படும் அவநம்பிக்கைகள், அநீதிகள் அவருக்கு பெரும் புதிராக இருக்கின்றன. அதனால்தான் அவர் என்ன சொல்றார், இன்னைக்கு வாசகம் நம்ம தொடர்ந்து படிக்கும் பொழுது தெரியும். எனவே தான் அவர் சொல்லுகின்ற கருத்து, வீணிலும் வீண், எல்லாமே வீண் என்று தன்னுடைய புத்தகத்தை ஆரம்பிப்பதாக நான் பார்க்கிறேன். வீண், முற்றிலும் வீண் என்கிறார் சபை உரையாளர். வீண், முற்றிலும் வீண், எல்லாமே வீண். அது இந்த கொஞ்சம் ரொம்ப சாஃப்டான மாதிரி தெரியுது. ஆனால் அதை படி இந்த இங்கிலீஷ்லாம் படிக்கும்போது வேனிட்டி, எவ்ரிதிங் இஸ் வேனிட்டி, ஆல் இஸ் வேனிட்டி, எல்லாமே வீண், எல்லாமே நீர்க்குமிழி, எல்லாமே சூனியம், எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று சொல்வது நம்ம எல்லாம் அசைத்து பார்க்கின்ற ஒரு விவிலிய வார்த்தையாக நாம் பார்க்கிறோம். இந்த வீண் என்ற வார்த்தைக்கு சொல்லப்படுகின்ற சொல் ஹெபெல் என்ற எபிரேய வார்த்தை. அந்த வார்த்தை ஏறக்குறை 37 இடங்கள்ல இருக்குது. ஆனால் அந்த 2வது வசனத்தில் மட்டும் 5 இடத்தில் அந்த வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒரு வைக்கோல் துகளை குறிக்கும். அதாவது காற்று வேகமாக அடிக்கும் பொழுது மெல்லிய காற்றினால் அடித்து செல்லப்படும் ஒரு தூசியை போன்றது, ஒரு அற்பமானது, ஒரு மதிப்பட்டது. அதை வைத்துத்தான் அந்த புத்தகத்தையே துவங்குகிறார் தந்தை அவர்கள் சொன்னது. வீண், வீண், முற்றிலும் வேனிட்டி ஆஃப் வேனிட்டி, ஆல் இஸ் வேனிட்டி. சொன்னது அபசகுணமாக பேசி ஆழமான ஒரு உண்மையை வலியுறுத்துறார். அதான் முக்கியமானதாக பார்க்குறோம். 2ஆம் அதிகாரம் 21 ஏனெனில் ஞானத்தோடும் அறிவாற்றலோடும் திறமையோடும் ஒருவர் உழைக்கிறார். நம்ம ஃப்ரெண்டு பார்த்தோம், அறிவிலேயே சொன்ன அந்த ஃப்ரெண்டு பார்க்குறோம். உழைத்து சேர்த்த சொத்தை அதற்காக உழைக்காதவருக்கு விட்டு செல்கிறார். பெரிய பெரிய அந்த களஞ்சியெல்லாம் இடிச்சு கட்டலாம்னு நினைச்சாரு, அன்றிரவே அவுட் ஐயா அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஆனால் அவரது உழைப்பும் வீணே. பார்த்தா எப்படி கணக்கு போட்டால் இது பெரிய அநீதி. உலகில் அவர்கள் செய்த எல்லா முயற்சிக்காகவும் வகுத்த செயல் திட்டங்களுக்காகவும், இது கட்டுவான் அதை இடிப்பேன் சொன்ன எல்லா திட்டங்களுக்காகவும் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்று இந்த கேள்வி. அதாவது வாழ்க்கையினுடைய உண்மையை, யதார்த்தத்தை சிந்திக்க அழைக்கின்ற வீண் வார்த்தைகள். இது வீண் வார்த்தைகள், வீணான வார்த்தைகள் அல்ல, வீண் என்று சொல்லுகிற வார்த்தைகள். ஒருவேளை இதை சாலமோன் எழுதியிருக்கலாம் என்று கூட சொல்லுவார்கள். ஏன்னா முதல் அதிகாரம் முதல் வசனத்தில் தாவீதின் மகனும் எருசலேமின் அரசருமாகிய சபை உரையாளர் உரைத்தவை என்றுதான் தொடங்கும். ஆக இந்த வசனம் சொல்லும் பொழுது சாலமன் தெரியும், சாலமன் எவ்வளவு செல்வங்களை சேர்த்து வைத்தான் நமக்கு தெரியும். ஆனால் அதன் பிறகு வந்த அவருடைய மகன் ரெகபெயாம் என்ன விதமான முட்டாள்தனமான காரியங்களை செய்தார் என்பதை 1 அரசர்கள் 12ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெள்ள தெளிவாக தெரியும். அந்த அரசாட்சியை 2ஆக உடைக்கும் அளவுக்கு அவன் ஆட்சி செய்தான். ஆக ஒருவேளை அதை மையப்படுத்தி எழுதியிருக்கலாமோ என்று கூட சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு படிக்கின்ற நற்செய்தியை பார்க்கும் பொழுது அந்த அறிவெளியை அதற்கு இணையான ஒரு வசனமாகவும் இதை பார்க்கலாம். கடவுள் படைத்தது எல்லாமே நல்லது, மிக நல்லது. அதை வீணாக்குவது நம்முடைய மனநிலையில்தான்.
இருப்பது நமக்கு தவறு அல்ல, இருப்பதை நாம் எவ்வாறு வைத்துக் கொள்கிறோம் என்பதுதான் இந்த வீண் இந்த உணவுக்கு நமக்கு தெளிவு தருகிறது. இன்னும் ஆழமா பார்க்கும் பொழுது இந்த வீண் என்பது ஒரு எதிர்மறையான கருத்து அல்ல, மாறாக தந்தையவர்கள் சொன்னது போல இன்னும் ஆழமா பார்க்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் 14 வசனத்துல எது நிலைத்திருக்கும்? கடவுள் செய்யும் ஒவ்வொன்றும் எப்போதும் நிலைத்திருக்கும், அது ஒன்று. அதே நேரத்தில் இந்த புத்தகத்தை மேலோட்டமா ஒரு வசனத்தை படிச்சு நம்ம கருத்துக்கு வந்துட முடியாது. அதை கடைசி வரைக்கும் படிச்சா அதனுடைய ஆழமா அர்த்தம் தெரியும். கடைசியில் இந்த புத்தகம் முடியும் பொழுது 12ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள், இவை அனைத்திற்கும் முடிவுரையாக ஒன்று கூறுகிறேன், கடவுளுக்கு அஞ்சு நட, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படி, இதற்காகவே மனிதர் படைக்கப்பட்டனர். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும், மறைவான செயலுக்கும் கூட, அது நல்லதோ தீயதோ எதுவாயினும் அனைத்திற்கும் கடவுளே தீர்ப்பு வழங்குவார். வாழ்க்கையின் எல்லா மனிதருடைய வாழ்க்கைக்கும் ஒரு பாடம் கற்பிக்கின்ற ஒரு அதனால் இது வந்து வீண் என்று சொல்லும்போது, வேனிட்டி என்று சொல்லும் பொழுது வாழ்க்கையை உடைத்து போடுகிற ஒரு அபசகுணமான வார்த்தை அல்ல, வாழ்க்கைக்கு இன்னும் அர்த்தம் கொடுக்கின்ற, இன்னும் அருள் சேர்க்கின்ற ஒரு காரியமாக எல்லா மனிதருக்கும் புதுமைத்தன்மை, அதை தான் பார்க்குறேன் இந்த புத்தகத்தில். சமயங்களை கடந்து, சடங்குகளை கடந்து, நம்பிக்கைகளை கடந்து மனித வாழ்க்கையை உற்று பார்க்கின்ற ஒரு கண்ணோட்டத்தை சபை உரையாளர் நூல் நமக்கு சொல்லித் தருகிறது. மனிதர்கள் இங்கே வாழுகிறார்கள். இந்த மனித வாழ்க்கைக்கு பொருள் இருக்கிறது, அர்த்தம் இருக்கிறது, எதுவும் வீணில்லை. அந்த பொருள் நமக்கு எங்கே கிடைக்கிறது? அது கடவுளில் கிடைக்கிறது. கடவுள் வெளிப்படுத்தி அவருடைய திருமகன் இயேசு கிறிஸ்துவில் கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பிலே இந்த வாழ்க்கை பொருள் பெறுகிறது, அர்த்தம் பெறுகிறது. இயேசுவினுடைய உயிர்ப்பு நம்முடைய வாழ்வுக்கு மிகப்பெரிய அர்த்தத்தை அது சொல்லித் தருகிறது. நாம் மேலுலகை சார்ந்தவர்கள், நாம் இன்னொரு உலகத்திற்கு சென்று வாழ வேண்டியவர்கள். ஆகவே இந்த பூமியிலே பொருளுள்ள விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை, உறவுகளை, நம்முடைய அன்றாட இருத்தல்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இன்றைய 2ஆம் வாசகம் எடுத்துச் சொல்கிறது. பவுலடியார் கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரத்திலும் தரப்பட்டிருக்கிற இந்த வாசகம் புத்தாய்ப்பாய் இன்றைக்கு அமைகிறது. கடவுள் முன் செல்வம் உள்ளவர்களாய், அதான் நம்ம நற்செய்தி வாசகத்தில் பார்த்தோம். அப்போ அதன் மாதிரி இல்லாத ஒரு சூழ்நிலை தான் வீணான வாழ்க்கை. இப்போ கடவுளுக்கு அஞ்சு நடக்க வேண்டும் என்பதுதான் முதல் வாசகம். இந்த 2வது வாசகம் அதனுடைய நிறைவை காட்டுகிறது. நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க, இந்த கொலோசைய மக்கள் கிறிஸ்துவோடு இணைந்து பெறும் புது வாழ்வை பற்றி பவுலடிகளார் அங்கே சொல்லுகின்றார். அப்போ ஆண்டவர் இயேசுவோடு உயிர் தெழுந்திருக்கிறீர்கள் என்றால் எப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும், எப்படிப்பட்ட செல்வந்தர்களாய் கடவுளின் முன் நிற்க வேண்டும் என்பதற்கு இந்த உலக செல்வம் இல்லப்பா, நீங்கள் உள்ளார இருக்கிற முன்னாடி இருக்கிற கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற பணம், பொருள், ஆசையை பார்க்காத, மேலே இருக்கிறத பாரு, மேலுலகில் உள்ளவற்றை நாடுங்கள். பவுலடியார் அவருக்கே பிடித்தமான அந்த புதிய ஆடை, புதிய மனநிலை தரித்து கொள்ளுதல், இதெல்லாம் வலியுறுத்தி சொல்கிறார். ஆண்டவருடைய உயிர்ப்புக்கு நாம் தருகின்ற முக்கியத்துவத்தை இந்த 3வது அதிகாரத்திலே நாம் படிக்க முடிகிறது. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்கள் ஆனால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள், அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றார். இயேசுடைய இந்த இறப்பு, உயிர்ப்பு நம்மிலே ஒரு மாற்று சிந்தனையும், மாற்று மனநிலையும், ஒரு மாற்று கலாச்சாரத்தையும், அதுதான் இறையாட்சிக்கு நம்ம இட்டு செல்கிறது, அதான் வலியுறுத்துகிறார். அப்போ இயேசுடைய மாட்சி பெறுதல் என்பதை சிலுவையில் உயர்த்தப்படுதல், சிலுவையில் இழந்து இறப்பது அல்ல, சிலுவையில் உயர்த்தப்படும். அப்போ நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே உயர்ந்ததாக, மேல் எழுந்தவையாக, இந்த உலகை சார்ந்தவையாக, நம்முடைய ஒரு ஜான் வயிற்றையும் மையமாக்கியதாக அல்லாமல், நம்முடைய சுக போகங்களை மட்டும், இந்த இன்ப கோட்பாடுகளை மட்டும் மையமாக வைத்தில்லாமல் மேலே எழுந்து, நீ சொன்ன மாதிரி இந்த உயிர்த்த ஆண்டவர் நம்மை உயிர்க்க செய்கிறார், உயர்ந்து பார்க்க வைக்கின்றார். அதற்கு நாம் ஈடு கொடுக்க வேண்டும் என்று தான் பவுலடியார் இந்த கொலோசியர் திருமுகத்திலே மிக அழுத்தம் திருத்தமாக. ஏனென்றால் அந்த கொலோசியர்கள் இந்த நிறைய மாய மந்திர வித்தைகள் இதிலெல்லாமே அவர்கள் தங்களுடைய ஆன்மீகத்தை அமைத்து கொண்டார்கள். அந்த சூழலில் தான் அவர் என்ன சொல்றார், நீங்கள் வந்து வேறு ஒரு மனநிலையிலே எழும்ப வேண்டும், அதற்கு இயேசுடைய உயிர்ப்பு நமக்கு உந்துதல் தருகிறது, உத்வேகம் தருகிறது என்று சொல்கிறார். அந்த 5ஆம் வசனத்துக்கு வரும்போது தான் அது தெளிவாக சொல்கிறார். நம்முடைய தொடர் சிந்தனை, ஏற்கனவே சொன்னது போல பேராசை, ஏற்கனவே அதுதான் ஆரம்பித்தோம். அந்த பேராசை எதற்கு ஈடுபடுத்துவார்னா சிலை வழிபாடாகிடுவார், ஐடல் வர்ஷிப் ஆகிடுவார். பேராசை என்பது இது ஒரு அருமையான சிலை வழிபாடான பேராசை, இதையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். மற்ற ஒழுக்கக்கேடு, பரத்தமை, கட்டுக்கடங்காத பாலுணர்வு, இன்றைக்கு வந்து இந்த களஞ்சியத்தை இடித்து கட்டுவேன் என்று சொன்ன அந்த பேராசையெல்லாம் இன்றைக்கு இதெல்லாம் வருது. இன்றைக்கி வெறும் பணம் மட்டுமல்ல, இன்றைக்கு நம்ம பெரிய பெரிய ஆசைகளை வளர்த்துக்கணும். நமக்கு மிதமிஞ்சின ஆசைகள், அடுத்தவர்களை விட நாம் தாண்டி இருக்க வேண்டும், மிகுந்து இருக்க வேண்டும், மிஞ்சி இருக்க வேண்டும்,
விஞ்சி இருக்க வேண்டும். அடுத்தவர்களை விட நாம் பெருமையாக இருந்தால்தான் இந்த உலகத்தில் நமக்கு ஒரு அடையாளம் உண்டு என்ற அந்த சிந்தனைகள், களஞ்சியங்களை இடித்து பெரிதாக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனைகள், பேராசை, அதுதான் இன்றைய சிலை வழிபாடு. பவுலடியார் சொல்வார், இதிலிருந்து நீங்கள் விடுபட்டு உயிர்த்த ஆண்டவரை போல அவருடைய அந்த உயர்ந்த பார்வையில் உயர்ந்த நெறியில் வாழ நம்மை அழைக்கின்றார். இன்றைக்கி நம்ம இந்த உலகு சார்ந்த பொருட்களை சம்பாதிப்பது, செல்வங்களை சம்பாதிப்பது, இதில் தான் நிறைய நாட்டம் கொள்ளுகிறோம். தவிர மேலுலகு சார்ந்த செல்வத்தை நாம் எப்படி சம்பாதிக்க வேண்டும் அப்படின்றத பல நேரத்தில் நம்ம கற்றுக் கொடுக்கும் மறந்து விடுங்கிறோம். நாமும் கற்றுக்கொள்வது கிடையாது. இன்றைக்கி உலகத்துலலாம் காசு, பணம், பொருள், ஒரு மொபைல் புதுசாக வாங்க, அடுத்து ஒரு மாடல் வந்துச்சுன்னா உடனே அதை பார்த்து ஆசைப்படுறோம். இன்றைக்கி இஎம்ஐ சிஸ்டம் வந்ததுனால பொருட்களை வாங்கி குவித்து விட்டு இன்றைக்கி பொருட்கள்லாம் வீட்டில் இருக்குது, நம்ம வெளியே தூங்கக்கூடிய நிலைமை. ஏன்னா அடுக்கி வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஒரு காலத்தில் ரொம்ப ஏழ்மையாக தான், எல்லாருமே ரொம்ப சாதாரணமாக தான். அன்றைக்கி நம்ம குடும்பத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லை. இன்றைக்கி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. இன்றைக்கி ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம். ஆனால் அவங்க பல நேரத்தில் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. இந்த குழந்தைகளுக்கு கூட இன்றைக்கி பகிரக்கூடிய ஒரு தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலை. இந்த அழகாக பவுலடிகளார் சொல்ல, மேலுலகு சார்ந்த அந்த செல்வம், அதை நாம் நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அதை எப்படி சம்பாதிப்பது அப்படின்னு சொல்றது நம்ம குழந்தைகளுக்கும் நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். வசதியை தேடி ஓடாது அது துடுவானம், இந்த பாடல் வரிகள் பொருத்தமாகத்தான் இருக்கும். ஏன்னா பல நேரம் நம்ம எல்லாத்தையும் அதை சேர்த்து வைக்கணும், நான் சொல்கிறது உண்டு, எல்லாம் சேர்த்து வைக்கிறோம், கடைசியில் நம்ம புதைக்கிற இடமே ஒரு புறம்போக்கு இடம் தான். இதுதான் இன்னைக்கு உலகம். ஆக இன்னைக்கு நாம் மனிதர்களை சேர்த்து வைக்க வேண்டும். நம்முடைய வருங்கால சந்ததியினருக்கு ஆன்மீக செல்வத்தை சேர்த்து வைக்க வேண்டும். அதுதான் அழியாது, பூச்சியும் துருவும் அண்டாது. செல்வங்கள் சேர்த்து வைக்கணும், பிள்ளைங்களுக்கு எதிர்காலத்தில் தேவையான சேர்த்து வைக்கணும். ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு அதே நேரத்தில் ஆன்மீக செல்வத்தையும் சொத்தையும் விட்டு செல்ல வேண்டும். அதுதான் அந்த குழந்தைகளுக்கு இன்னும் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதாக அமையும். மனித வாழ்க்கை கடவுள் தந்த ஒரு கொடை. பணம் இல்லாமல் இங்கு வாழ்க்கை இல்லை. ஆனால் பணமே வாழ்க்கை இல்லை. பணத்திற்கு நாம் கடவுளை சார்ந்திருக்க வேண்டும். இந்த வாழ்க்கைக்கு கிறிஸ்து மட்டுமே பொருள் கொடுக்கிறார். கிறிஸ்து மட்டுமே அர்த்தம் சேர்க்கிறார். கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்தல் என்கிற அந்த வாக்கிய பிரயோகம் பவுலடியாருக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. ஒருவன் கிறிஸ்துவோடு இணைந்து வாழுகிற பொழுது அவன் புது வாழ்வு வாழுகிறான். கிறிஸ்துவோடு ஒருவன் இணைந்து வாழுகிற பொழுது அவன் பாவமற்ற வாழ்வு வாழுகிறான். கிறிஸ்துவோடு இணைந்து வாழுகிற பொழுது அன்புள்ள வாழ்வு வாழுகிறான். கிறிஸ்துவோடு இணைந்து வாழுகிற பொழுது அவன் பரிந்துரைத்து உறவில் அவன் வாழுகிறான். இவ்வாறு இந்த மனித வாழ்க்கையை பொருளுள்ள வாழ்க்கையாக மாற்றுவோம். அன்புமிக்கவர்களே, வாழ்வு தரும் இறை வார்த்தை என்னும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை தந்தையர்கள் நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க.